திருமாவளவன் சொல்லியிருக்காரு, நான் உன் கையை பிடிச்சி ஆனவனில இருந்து பிகேஸ்ட் வரையும் படிக்க வச்சா நீ ஒரு நடிகன் பின்னாடி ஒரு பால்வாடி பின்னாடி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி அடங்கமாறு அத்துமீறு திருப்பி அடி திமிரி அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தை உருவாக்கிட்டு அவங்க மனசுல ஒரு ஆறாத ஒரு ரணத்தை நீங்க உண்டாக்கி உங்க சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை தான் உண்டாக்குற நிலைமையில நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதுக்காக அரசியல் வந்ததுங்கிறதே மறந்துட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு கூட்டணி இருக்கிற திமுகவுக்காக பட்டியலினத்தர மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி இது வரைக்கும் பேசிருக்கீங்களா? வாய் திறந்து பேசிருக்கீங்களா? துப்புரவு பணியாளர்கள் இருந்து செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் வரைக்கும் அவங்க போராட்டம் ஈடுபடும் போது நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க. ஏதோ வாயை திறந்து பேசியிருப்பீங்களா? அதுல பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுக்காக நீங்க குரல் தான் கொடுத்துருப்பீங்களா? நீங்க உங்க சுயநலத்துக்காக அரசியல் பண்றீங்கன்னு எல்லா மக்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க டிகிரி முடிச்சுட்டு அவங்க குடும்பத்தை பாக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த தலைவனை சூஸ் பண்ணணும், எந்த தலைவர் வந்தா நல்லது பண்ணுவாரு, எந்த தலைவர் களத்துல மக்களுக்காக நிற்பாரு, எந்த தலைவர் மக்களுக்கு நல்லது செய்வாருன்ட்டு இந்த மக்கள் ஜனங்கள் எல்லாமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே விஜயகாந்த் அவர்கள் வரும்போது மக்கள் நல கூட்டணியில நீங்க போனீங்களே, அப்போ அவரை தெரியலையா ஒரு நடிகராகவும் ஒரு பால்வாடியா இதே பாணியில தானே அவரையும் அப்படி வச்சு காலி பண்ணீங்க. அதே மெத்தட அதே ஸ்டைல திமுக கூட நீங்க இருந்துகிட்டு இப்போ தளபதி விஜய் அவர்களை காலி பண்ணலாம் நினைக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீங்கள் சொல்லும் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் நம்பி ஒரு வன்மத்தை உருவாக்க நினைத்தீர்கள் என்றால் அது கடவுள் கூட நடக்காது. அதுக்கான சாட்சி 2026 எலெக்ஷன்ல பாப்பீங்க.